சட்டப்பேரவையில் இன்று சட்டம் மற்றும் சுற்றுலாத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். பாஸ்கர், இன்னைக்கு பேரவையில் விவாதங்கள் தவிர முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் ஏதேனும் கொண்டு வரப்பட இருக்கா? தமிழக சட்டப்பேரவை காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வினாக்கள் விடைகள் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து சட்டம், சிறைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை மீதான மானிய கோரிக்கை மீது விவாதங்கள் நடைபெற உள்ளது. அதிமுக சார்பாக பாஸ்கரன் மற்றும் இன்பத்துறை ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்று பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செஞ்சி மஸ்தான், சுரேஷ் ராஜன் ஆகியோர் பேசுகின்றனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக எண்ணூர் துறைமுகத்தை பணிகளை தனியாருக்கு தாரவாயத்து கொடுக்கக்கூடாது என்பது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வர உள்ளது. அதற்கு உரிய விளக்கத்தை சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். குறிப்பாக இது மாதிரி சம்பவம், அதாவது வெளிநடப்பு சம்பவங்கள் சட்டப்பேரவையிலிருந்து நாள்தோறும் வருகிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமுறை வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். நாள்தோறும் பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி சபாநாயகர் வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறி தொடங்கிய நாள் முதல் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சட்டம் மற்றும் சிறைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெறுகிறது. சட்டம் மற்றும் சிறைத்துறைக்கான பதிலை அமைச்சர் சி.வி. சண்முகம் வழங்குகிறார். சுற்றுலாத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்துக்கான பதிலுரையை வெல்லமண்டி நடராஜன் வழங்குகிறார். தற்போது வினாக்கள் விடைகள் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து விவாதம் தொடங்க உள்ளது. இன்னைக்கு கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் குறித்து சொன்னீங்க. அது தவிர சட்டப்பேரவையில் இன்னைக்கு புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கா பாஸ்கர்? நாள்தோறும் அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையுடைய மானிய கோரிக்கையினுடைய பதிலுரைக்கு பிறகு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். நேற்று உள்ளாட்சித்துறை சார்பாக மானிய கோரிக்கை விவாதத்தினுடைய 2வது நாள் முடிவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் 66 அறிவிப்புகளை வெளியிட்டார். 66 அறிவிப்புகளில் முக்கிய அறிவிப்பாக உள்ளாட்சி பகுதிகளில், ஊரக பகுதிகளில் 30 நாட்களுக்குள் கட்டிட வரைபட அனுமதி வழங்கப்படும். அப்படி வரைபட அனுமதிக்காக இணையதளத்தில் காத்திருந்து அனுமதி 30 நாட்களுக்குள் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக கட்டிட உரிமையாளர் மற்றும் பில்டர்ஸ் ஆகியோர் தங்களுடைய கட்டிட பணிகளை துவங்கலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டார். இது முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போல 66 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. 200 கோடி ரூபாய் செலவில் LED பல்புகள் பொருத்தப்படும், சோடியம் வழக்குக்கு மாற்றாக என்ற அறிவிப்புகளும், அதே போல பல்வேறு அறிவிப்புகள், 66 அறிவிப்புகளை கொண்டு சாலை வசதி, குடிநீருக்கான புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை உள்ளடக்கியதாக உள்ளாட்சித்துறை சார்பாக 66 அறிவிப்புகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி நேற்று வெளியிட்டார். அதே போல இன்றும் சட்டம் மற்றும் சிறைத்துறை சார்பாக பல்வேறு புதிய அறிவிப்புகள் அமைச்சர்கள் மூலமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சுற்றுலாத்துறை சார்பாகவும் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.